தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தராசு ஷாம். செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். நேற்று எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் கெடு விதித்திருந்தார். இந்த நிலையில அவரோட கட்சி பொறுப்புகளை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில பறிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதை எப்படி பாக்குறீங்க? அல்டிமேட் அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கறத பழனிசாமி நிலைநிறுத்தி இருக்கிறார், பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் ஆகிய பதவிகளில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். அப்படி நீக்கப்படும் போதே அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி என்கிற பொதுச் செயலாளருக்கு நீக்குகிற அதிகாரமும் இயல்பாகவே வந்து விடுகிறது. செங்கோட்டையன் அவர்கள் இதை யூகித்திருப்பார். அப்படி யூகிக்காமல் நேற்றைக்கு அப்படி கெடுவெல்லாம் வைத்திருக்க மாட்டார். அரசியல் கெடு எப்போதுமே கெடு விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். அதிமுகவுக்கு இது கொஞ்சம் பின்னடைவு தான். காரணம், செங்கோட்டையன் மிக மிக சீனியர். எடப்பாடி பழனிசாமிக்கும் மூத்த சீனியர். 72 கட்சியில் இருக்கிறார். நேற்றைக்கு அவர் அந்த பழைய சம்பவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்தார். எல்லாமே சரிதான், செங்கோட்டையன் கூறுகிற எல்லாமே சரிதான். அப்படி இருக்கும்போது அவர் கூறியது என்ன? அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும், அப்போதுதான் கட்சி வலுப்பெறும், தேர்தலில் வெற்றி பெற முடியும். இது அதிமுகவில் கீழ்மட்டத்தில் இருக்கிற அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். தராசு சாம், தற்போது செங்கோட்டையன் பேசினதை கேட்டோம். இந்த நடவடிக்கை மகிழ்ச்சி அளிக்கிறது, அதுக்கு மேல நான் ஒன்னும் பேச விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? திமுகவிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட போது இந்து பத்திரிகையின் செய்தியாளர் தான் அவரிடம் தொலைபேசியில, சத்யா ஸ்டுடியோல அவருக்கு தனி டெலிபோன் உண்டு, அந்த டெலிபோன்ல அவர் சொன்னாரு, மகாலிங்கண்ணா அவரோட நூல்லேயே அதை குறிப்பிட்டிருப்பாரு. எம்ஜிஆரோட பதில் என்னன்னா, நான் பாயாசம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல், இதுதான் பதில். அதாவது மகிழ்ச்சி என்பதுதான் பதில். சூசகமாக அவர் அப்படி பயன்படுத்தினார். செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு அதை சொல்லியிருக்கிறார். அதிமுகவுக்கு இது பின்னடைவு. ஏன்னா செங்கோட்டையனோட கருத்து அநேகமாக அதிமுகவில் இருக்கிற கீழ்மட்டம் எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். அதிமுக பிரிந்தவர்களெல்லாம் ஒன்றிணைய வேண்டும், அப்போதான் வெற்றியை நோக்கி போக முடியும். இந்த கருத்துல தவறான கருத்து எதுவுமே இருக்காது. அப்படி என்றால் அந்த கருத்துக்கு ஒரு விளக்கமாக, அல்லது ஏன் அவர்களை இணைக்க முடியவில்லை, அப்படியான ஒரு விளக்கத்தை திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கலாம். அவர்கள் தலைமையிலான அந்த ஆலோசனையில அப்படி கூறியிருந்தால் தான் அது பொருத்தமாக இருக்கும். செங்கோட்டையன் கெடு வைத்தார். அது ஒரு வகையில் பார்த்தால் அது தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்க முடியாது. ஆனால் அதிமுக அமைப்பு சட்டம் துணைவிகளின்படி ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்காமல் நடவடிக்கை எடுக்க முடியாது. அது சட்ட போராட்டம். மீண்டும் நீதிமன்ற படிக்கட்டுகளிலே ஏறி இறங்க வேண்டும். சாமானியத்தில் முடிகிற விவகாரம் இல்லை. அதிமுக உறுப்பினராக செங்கோட்டையன் அவர்கள் நீடிக்கிறார். பதவியில் இருந்துதான் அவரை நீக்கி இருக்கிறார்கள். ஆனாலும் திரு செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த நடவடிக்கை என்ன எடுப்பார்? நிச்சயமாக அதிமுகவிலே இந்த மாதிரி இணைய வேண்டும் என்கிற கருத்துடையவர்களை ஓரணியில் திரட்டுவார். ஏற்கனவே அவர் சொன்னதுதான். ஓபிஎஸ் அவர்கள் அதில் இருக்கிறார். இன்றைக்கு காலையில டிடி தினகரன் அவர்கள் பேட்டி கூட செங்கோட்டையனுக்கு வாழ்த்து தான் தெரிவித்திருந்தார். சோ அவரும் அந்த கருத்தில் தான் இருப்பார். அப்படி என்றால் அதிமுகவின் இன்றைய தலைமைக்கு ஒரு பின்னடைவாகவும், என்டிஏ என்கிற அந்த கூட்டணியிலே அமித்ஷாவின் வியூகத்துக்கு இது ஒரு பின்னடைவாகவும் தான் பார்க்கப்படும். அதிமுகவுக்கும் பின்னடைவு, அமித்ஷாவின் வியூகத்துக்கும் பின்னடைவு அப்படின்னு சொல்றீங்க. இதை மூத்த நிர்வாகிகளோட ஆலோசனைக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியோட இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. அப்படின்னா யார் இந்த ஆலோசனையை கொடுத்திருப்பா? எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை தன்னிச்சையா எடுத்தாருன்னு சொல்லலாமா? தனிச்சையா எடுத்தாருன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்றது சரிதான். மூத்த நிர்வாகிகள் கண்டிப்பாக அவர் பேசியிருப்பாரு, அதுல எல்லாம் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா நிர்வாகிகள் கருத்து வேறு, தொண்டர்கள் கருத்து வேறு. ஒரு கட்சி என்பது தொண்டர்களால் இயங்குவதுதான். தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்கள்? நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும்னு தானே விரும்புவாங்க. அப்ப ஆட்சிக்கு வருவதற்கு எது இடைஞ்சலாக இருக்கிறது என்பது ஒவ்வொரு ஊர்லயும், பேரூர்கள்ல, சிற்றூர்கள் இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் தெரியும். அப்ப நம்ம ஊர்லயே நம்ம கட்சிக்குள்ள நமக்கு எதிரான ஓட்டு இருக்கு, காரணம் ஒன்றாக இணையாதுதான், இந்த உணர்வு இருக்குங்க. அதிமுகல பெரும்பாலும் இருக்கிறது. நீங்க கேட்டீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்வதில் செங்கோட்டையனுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நேற்றைக்கு அதை அவர் தெளிவாகவே சொன்னார். 10 நாள் கெடு, அதுக்குள்ள இதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும். அது எல்லாமே பொதுச் செயலாளர் முடிவு தான், அப்படிதான் அவர் சொன்னார். சோ பொதுச் செயலாளருங்கிற பதவியிலிருந்து எடப்பாடி அகற்ற வேண்டும், அப்படியான கருத்தெல்லாம் அவர் தெரிவிக்கல. கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும், பிரிந்து சென்றவர்களை நீங்க இணைத்து பணியாற்றினா தான் வெற்றி நிச்சயம். அதாவது வெற்றிக்கான ஒரு வழியை அவர் மூத்த நிர்வாகியாக காட்டுகிறார். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவருக்கான அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் விளைவாக அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. ஏன் இணைக்க முடியாது? அப்படித்தானே இவங்க சொல்லியிருக்கணும். ஒரு கருத்தை சொன்ன ஒருத்தரை தடாலடியா கட்சி பதவியிலிருந்து நீக்குகிறாருன்னா அந்த கருத்தை அவங்க ஏத்துக்கிடலன்னு அர்த்தம். அதாவது இணைக்கவே மாட்டேன் என்று சொல்வதாக அர்த்தம்.
அது வந்து அதிமுகவின் கீழ்மட்டம் மத்தியில வந்து அது அதிருப்தி. இல்ல அதிமுகவோட வரலாறே ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு வரலாறு தான் இருந்தது. இடையில இரட்டை தலைமை வந்தது. அதுக்கப்புறமா இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு லெகசியை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அவர் எடுப்பதுதான் முடிவு. அதை நோக்கி ஒரு பயணமா இதை ஏன் பார்க்க கூடாது? இப்போதும் ஒற்றை தலைமைக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. நீதிமன்ற தீர்ப்பு கூட கிட்டத்தட்ட சூரியமூர்த்தி வழக்கை டிஸ்மிஸ் பண்ணும்போது அதிமுக மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணாதவங்களுக்கு வழக்கு தொடர உரிமை இல்லைன்னு சிங்கிள் ஜட்ஜி சொல்லிட்டாரு ஹைகோர்ட்ல. இனி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். அப்படி என்றால் இன்றைய தேதிக்கு அதிமுகவின் லிகசி அல்லது அதிமுகவின் பொறுப்பு, தேர்தல் நடத்துகிற முறை, இதை பற்றி வந்து அதிமுகவில் ரினியூவல் ஆகாதவங்க கேள்வி எழுப்ப முடியாது. ரினியூவல் ஆனதா இல்லையான்னு சொல்றதே வந்து அதிமுக தலைமையகம் தானே, மகளிர் தானே சொல்லணும். அப்படி இருக்கும்போது எல்லா வழக்காடிகளுக்கும் ஒரே பதில் தான் இனிமேல். அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு இப்போ உடனடியாக என்ன ஆபத்து வருகிறது? ஒற்றுமை என்பது ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை உபதேசிப்பதாலேயே வந்து நம் தலைமைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப 2026 தேர்தல் முக்கியம். இப்ப 2026 தேர்தல்னா தேர்தல் வெற்றி முக்கியம். எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்லையா, அமித்ஷாவுக்கும் அது முக்கியம் இல்லையா? அமித்ஷா தானே தமிழக வியூகம் பூராமே கவனிக்கிறாரு. அப்ப அமித்ஷா வியூகத்துக்கும் அது தோல்வியாக முடியுங்களா? தமிழ்நாட்டில் ஏற்படுகிற பின்னடைவு என்பது அவருக்கும் தோல்வியாக முடியும்ல. ஒரு கட்சி வந்து வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருந்தா தானே தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க. வெற்றி பெறுகிற கட்சிக்கு தானே ஓட்டு போட முடியும். நம்ம ஓட்டு வீணா போயிடக்கூடாதுல. அப்ப அந்த இடத்துல ஒரு பின்னடைவு வந்துரும்ல, பேண்ட் வேகன் எஃபெக்ட், வெற்றி வாகனம், அந்த இமேஜ் இல்லாமல்லாம் போயிடும். அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும், இதனால பாஜக கூட்டணிக்கும் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு தராசேஷாம். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.